வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத் போலீசார் நம்பிக்கையற்றவர்களை குறிவைத்த சூனிய மோசடியில் ஈராக்கிய சூனியக்காரியை கைது செய்தனர். ஆன்மீக குணப்படுத்துபவராக காட்டிக்கொண்டு பணத்திற்காக சூனியம் மற்றும் சூனியம் மூலம் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை சுரண்டியதாக கூறப்படும் ஈராக்கிய பெண்ணொருவர் குவைத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உள்துறை அமைச்சகத்தின் நிதி குற்றப் பிரிவின் கீழுள்ள பொது குற்ற புலனாய்வுத்துறை அதான் பகுதியில் கவனமாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு ஸ்டிங் நடவடிக்கையின் போது இமான் அப்துல் கரீம் அபாவுத் காசிம் என்ற பெண்ணை கைது செய்துள்ளதாக அறிவித்திருக்கின்றனர். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் மற்றும் மக்களின் தனிப்பட்ட நீதி மற்றும் குடும்ப பிரச்சினைகளை தீர்க்கும் திறன் கொண்டவர் என்றும் சடங்குகளை செய்வதன் மூலமும் காணப்படாதவற்றை கணிப்பதன் மூலமும் திறன் கொண்டவர் என்றும் பொய்யாக கூறியதாக அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். தீர்வுகளுக்காக ஏங்கி தவித்த பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் தலைவிதியை அவளால் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் அவளுக்கு ஏராளமான பணத்தை செலுத்தியிருக்கின்றனர். அவரது சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து உறுதிப்படுத்தப்பட்ட உளவுத்துறை தகவல்களை பெற்ற பின்னர் புலனாய்வாளர்கள் இந்த நடவடிக்கையை தொடங்கியிருக்கின்றனர். ஒரு குறிப்பிட்ட கால கண்காணிப்புக்கு பிறகு அதிகாரிகள் ஒரு சட்டப்பூர்வ வாரண்டை பெற்று ஒரு பொறியை அமைத்திருக்கின்றனர். இது அவரது வியக்கத்தக்க கைதுக்கு வழிவகுத்திருக்கின்றது. கைது செய்யப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்டவர் சூனியத்தில் பயன்படுத்தப்படும் பல்வேறு பொருட்களை வைத்திருந்ததாக கண்டறியப்பட்டிருக்கின்றது. அவற்றில் தாயத்துகள், சடங்கு ஆவணங்கள், மூலிகை எண்ணெய்கள், பூட்டுகள் மற்றும் தாயத்துகள் ஆகியவை அடங்குகின்றது. அவை பாதிக்கப்பட்டவர்களை அவரது சக்திகள் என்று நம்ப வைக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. குவைத் அரசாங்கம் பொது திட்டங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் குறித்த முழுமையான மதிப்பாய்வை தொடங்குகிறது. வெளிப்படை தன்மை, செயல்திறன் மற்றும் மேற்பார்வையை மேம்படுத்தும் நடவடிக்கையாக குவைத் அரசாங்கம் அமைச்சகங்கள் மற்றும் பொது நிறுவனங்கள் முழுவதும் நடந்து வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் திட்டங்கள் மற்றும் ஒப்பந்தங்களின் விரிவான பட்டியலை தொடங்கியிருக்கின்றது. இந்த முயற்சி செயல்படுத்தல் வழிமுறைகளை உன்னிப்பாக கண்காணிப்பதையும் உள்கட்டமைப்பு மற்றும் சேவை தொடர்பான மேம்பாடுகள் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதையும் நோக்கமாக கொண்டிருக்கின்றது. தகவல் அறிந்த வட்டாரங்களின்படி நிர்வாக கட்டடங்கள் முதல் பொது சேவை வசதிகள் வரை செயலில் உள்ள கட்டுமான திட்டங்களின் விரிவான பட்டியல்களையும் அவற்றுடன் தொடர்புடைய ஒப்பந்தங்களையும் உடனடியாக தயாரிக்க அனைத்து அரசு அமைச்சகங்களுக்கும் தொடர்புடைய நிறுவனங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டங்களுக்கான சமீபத்திய மாதாந்திர முன்னேற்ற அறிக்கைகளையும் அமைச்சகங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு முக்கிய ஒழுங்குமுறை மற்றும் மேற்பார்வை நடவடிக்கையாக விரிவாக்கப்படும் இந்த உத்தரவு அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் நிறுவனங்களிலும் இருக்கும் பராமரிப்பு ஒப்பந்தங்களின் முழு பதிவேட்டை தயாரிப்பதை உள்ளடக்கியிருக்கின்றது. தகவல் அறிந்து முடிவெடுப்பதை ஆதரிக்கும், செயல்படுத்தல் தரத்தை மதிப்பிட உதவும் மற்றும் ஏதேனும் செயல்படுத்தல் குறைபாடுகள் அல்லது திட்ட தாமதங்களை கண்டறிய உதவும் ஒரு மையப்படுத்தப்பட்ட துல்லியமான தரவுத்தளத்தை நிறுவ இந்த முயற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று வட்டாரங்கள் குறிப்பிட்டிருக்கின்றன. வாங்குவதற்கு முன் லேபிள்களை படியுங்கள். குவைத்தில் புதிய லேபிள்களுடன் மாறுவேடமிட்ட 4 டன் கெட்டுப்போன உணவு பறிமுதல். குவைத் அதிகாரிகள் மேற்கொண்ட பெரிய அளவிலான நடவடிக்கையில் உணவு பாதுகாப்பு விதிமுறைகள் தொடர்பான கடுமையான மீறல்களை கண்டறிந்து சுமார் 4 டன் காலாவதியான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்திருக்கின்றனர். ஆய்வின் போது பல்வேறு உணவுப் பொருட்களின் காலாவதி தேதிகள் வேண்டுமென்றே மாற்றியமைக்கப்பட்டு நுகர்வோரை தவறாக வழிநடத்தப்பட்டிருப்பதை புலனாய்வாளர்கள் கண்டறிந்திருக்கின்றனர். பல சந்தர்ப்பங்களில் கரைப்பான்கள் அல்லது பருத்தியை பயன்படுத்தி காலாவதி தேதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் தவறான தேதிகளுடன் புதிய லேபிள்கள் அசல் தேதிகளின் மீது வைக்கப்பட்டிருக்கின்றன. ஜூலை 15, 2025 என்ற உண்மையான காலாவதி தேதியை கொண்ட சோள சில்லுகள், பாக்கெட்டுகள் தேதி அகற்றப்பட்டு தயாரிப்பு இன்னும் விற்பனைக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. இதேபோல் கோகோ தயாரிப்புகள் பேக்கேஜிங்கில் 2 தேதிகள் அச்சிடப்பட்டிருந்தன. ஒன்று அசல் மற்றும் ஒரு மோசடி அதன் மேல் அடுக்கடுக்காக காணப்பட்டிருக்கின்றது. அதிகாரிகள் அதிக அளவில் உருளைக்கிழங்கு, இனிப்புகள், சீஸ் மற்றும் பிற சிற்றுண்டிகளையும் பறிமுதல் செய்திருக்கின்றனர். இந்த பொருட்களில் பலவற்றில் சேதப்படுத்தியதற்கான தெளிவான அறிகுறிகள் காணப்பட்டிருக்கின்றன. அவற்றில் காணக்கூடிய அழிப்பு அடையாளங்களும் அடங்குகின்றது. சில காலாவதி தேதிகள் 4 மாதங்கள், 5 மாதங்கள் அல்லது 1 வருடம் முழுவதும் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றன.
மோசடியில் பயன்படுத்தப்பட்ட பருத்தி துணிகள் மற்றும் டப்பாக்களில் இருந்து மை அகற்றுவதற்கான குறிப்பிட்ட வழிமுறைகள் உள்ளிட்ட கருவிகளையும் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர். சில சந்தர்ப்பங்களில் தனிநபர்கள் காலாவதி தேதிகளை கையால் துடைத்து உள்ளூர் சந்தைகளில் விற்பனைக்கு உள்ள பொருட்களை மீண்டும் லேபிளிடுவதை காண முடிந்திருக்கின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.83 குவை தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.10 குவை தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.72 குவை தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.62 குவை தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவை தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 285.58 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவை தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 990.07 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவை தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 402.60 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.